லவ் தமிழ் ட்ராமா வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த ட்ராமாவோட 4வது எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ட்ராமாக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. இப்ப அந்த இடத்துக்கு போய் பார்த்தா வெண் உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஏய் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ எப்பவுமே எனக்கு நல்ல அண்ணனா இருந்திருக்கடா அப்படின்னு சொல்லி இவ அழுதுட்டு இருக்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. என்ன தாண்டி ஆச்சு என்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்ல, ஒண்ணும் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நான் ரொம்ப மிஸ் பண்றேன். சோ நாளைக்கு அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு பெருசா ட்ரீட் கொடுக்கலான்னு இருக்கேன், மறக்காம எல்லாரையும் கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்ல இவனும் ஓகேன்னு சொல்லிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாளே பாத்தீங்கன்னா அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு இவர் ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கா. எல்லாரும் அந்த இடத்துல வந்திருக்காங்க. இப்ப அவங்க எல்லாரும் எந்தெந்த காலேஜ்ல படிக்க போறோம் அப்படின்றத பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூயா என்ன சொல்றானா, எனக்கு ஆர்ஜி ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்ல, ஆர்ஜி ஆகணும்னா இந்த சிட்டிக்கு தான் வரணும், நீ சிட்டிக்கு என் கூட வந்துரு, நான் உன பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு செங் சொல்லிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறத தூரமா நின்னு யானை கேட்டுறான். ஏன்னா யானையுமே அந்த பார்ட்டிக்கு இவ இன்வைட் பண்ணிருப்பா. இப்ப இந்த பக்கம் லூ என்ன சொல்றானா, என்னடா அவன் மேல அவ்வளவு கேரிங்கா, ரெண்டு பேரும் ஏதோ லவர்ஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேருக்கு நடுவுல என்ன ஓடுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரையும் கலாய்ச்சிட்டு இருக்க. இவங்க எல்லாம் பேசிக்கிறத கேட்ட உடனே யான் என்ன யோசிக்கிறானா, அவ சொல்லிருப்பா இல்லையா, உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன், நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன்னு. அது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு ரொம்பவே சோகமா நின்றுட்டு இருக்கான். இப்ப இந்த பக்கம் யான் பாத்தீங்கன்னா கண்ணுல கண்ணீரோட ஜூயா முன்னாடி வந்து நிக்க. இவ ரொம்ப ஷாக் ஆயிடுறான். யான், இவ்வளவு நாளா நீ எங்க போயிருந்த, எக்ஸாம்க்கு கூட வரலையே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்க, உண்மையாவே உனக்கு என் மேல அக்கறை இருக்கா, அக்கறை இருக்கிற மாதிரி எல்லாம் நடிச்சிட்டு இருக்காத, உனக்கு என் மேல அக்கறை இல்ல, உன்னோட அம்மாவுக்கும் என் மேல அக்கறை இல்ல, எல்லாரும் அக்கறை இருக்க மாதிரி சும்மா நடிச்சிட்டு தானே இருக்கீங்க, நீ தான் சிட்டிக்கு போக போறல, அப்புறம் எதுக்காக என்னை பத்தி கேள்வி கேட்கிற, நான் எப்படி போனா உனக்கு என்ன, இனிமே என்னை பத்தி எதுவும் கேள்வி கேட்காத, உன்னோட குடும்பத்தை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு மறுபடியும் அந்த ஆக்சிடென்ட பத்தி பேசிட்டு இருக்க. நீ எப்பதாண்டா இதை பத்தி பேசுறதை விட போற, இதை பத்தி இனிமே பேச மாட்டேன் தானே சொன்ன, அப்புறம் எதுக்காக மறுபடியும் இதை பத்தி நீ பேசிட்டு இருக்க, நீ திருந்தவே மாட்டி அப்படின்னு இவ திட்ட ஆரம்பிக்க. இப்ப அவன் அதுக்கு மேல கோவப்பட ஆரம்பிக்கிறான். நான் எதுக்காக திருந்தனோ, என் குடும்பத்தையே நீ கொலை பண்ணிட்டல, உன்னோட அம்மா செத்து போனதான் எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு இவன் ஒரு வார்த்தையை சொன்ன உடனே ஜூயாக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிருது. அவன் அமைதியா அப்படியே நின்னுட்டு இருக்க. இப்ப இவனை பாத்தீங்கன்னா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். செங்கதான் உட்காந்து ஜூயாவை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அந்த ஊருக்குள்ள ரெண்டு பேரு ஜூயாவை பத்தியும் செங்க பத்தியும் தான் பேசிட்டு வராங்க. ஜூயா செங்க கூட சிட்டிக்கு போய் படிக்க போறாங்களாமே, ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையும் ஜூயாவோட அம்மா கேட்டுடுறாங்க. இப்ப அவங்க கேட்ட உடனே என் பொண்ணு என்னை விட்டு பிரிஞ்சு போயிட போறாளா அப்படின்னு யோசிச்சுட்டு ஹீரோனோட ரூமுக்கு போய் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை தேடி பாக்குறாங்க. கண்டிப்பா இவ ஏதாவது காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கணும் அப்படின்னு இவங்க தேடிட்டு இருக்கும்போது அப்ளிகேஷன் ஃபார்மே கிடைச்சிருது. இப்ப அந்த ஃபார்மை பார்த்த உடனே இவங்களுக்கு மென்டலா ரொம்ப டிப்ரெஷன் ஆகி ஒரு மாதிரி கத்த ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த பக்கம் ஜூயாவை தான் காட்டுறாங்க. அவளோட ஃப்ரெண்டு வெண்ணு இருக்கா இல்லையா, அவளோட திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு சிட்டிக்கு போக போறா. சென் கூட சேர்ந்துட்டு இந்த விஷயம் கேள்விப்பட்டவனா இவ்வளவு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வரா. இப்ப வென் என்ன கேட்கறானா, என்னடி நான் ஊருக்கு போனதுக்கு அப்புறம் நீ என்ன மிஸ் பண்ணுவியா இல்ல என்னோட அண்ணனை மிஸ் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பா உன்னதான் மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. இப்ப செங்க பாத்தீங்கன்னா என் கூட வாய அப்படின்னு இவ சிக்னல் காட்ட இவ்வளவு போறா. இப்ப செங் பாத்தீங்கன்னா என் கூட சிட்டிக்கு வருவியா அப்படின்னு சொல்லி கூப்பிட, இல்லடா நான் இங்கே இருந்து பாட்டியை பாத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இவ சொல்ல, நீ என் கூட சிட்டிக்கு வந்தேன்னு வச்சுக்கேன், நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து ரொம்ப ஜாலியா வாழலாம், எப்படி வாழுவோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்ப அவளை பாத்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறான். அந்த இடம் ஃபுல்லா நிறைய செட்டப் பண்ணி வச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் நம்ம கோயிலுக்கு போவோம், டின்னருக்கு போவோம், ரெண்டு பேரும் ஓனா சேர்ந்து மூவி எல்லாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவ ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு செங்க ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இவளுமே லவ் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா செங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா ரொம்பவே சந்தோஷமா. இவ வந்துட்டு இருக்கும்போது இவளோட பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து என்ன சொல்றாங்க, உன்னோட அம்மா வீட்டுல ஒரு மாதிரி கத்திட்டு இருக்காங்களே, வீட்டெல்லாம் கூட போட்டு உடைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்ல இவ வேகமா அவளோட வீட்டுக்கு தான் போறா. இப்ப வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அம்மா அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை கிழிச்சு போட்டுட்டு என்னை விட்டு போறியா போய் தலடி அப்படின்னு பைத்திய மாதிரி கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்தவொன்னே, அம்மா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ப்ளீஸ் அமைதியா இருங்க அப்படின்னு இவ சொல்ல, நீ எதுக்காக வந்த, இன்னும் நீ போகலையா, போய் தல என்னை விட்டு போறேன்னு தானே சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ப்ளீஸ் இப்படிலாம் பண்ணாதீங்க, எனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குல்ல, நான் எப்பதான் என்னோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்க முடியும், நான் காலேஜ் போனாதான் நல்லா படிக்க முடியும், நல்லா வேலைக்கு போக முடியும், அப்பதானே உங்க எல்லாரையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவுக்கு அதெல்லாம் புரிய மாட்டேங்குது. அவங்க அம்மா கோபத்துல அவளை அரைஞ்சிடறாங்க. இப்ப அவளை பாத்தீங்கன்னா எந்த அப்படி தொலை பண்ணிட்டு இருக்கீங்களோ, எனக்கு எப்பவுமே வாழ்க்கையில முன்னேற்றமே கிடையாது உங்களால அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இவ வீட்டை விட்டு வெளியே வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்ப அவளை பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவை ரொம்பவே திட்டிட்டோம், சின்ன வயசுல நமக்கு சின்னதா அடிப்பட்டா கூட ரொம்ப பயந்து போயிருவாங்க, அவங்கள போய் இப்படி திட்டிட்டோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இப்ப அவ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வந்து பாட்டியை பார்த்தா பாட்டி தூங்கிட்டு இருக்காங்க. இப்ப அவ அவளோட அம்மா ரூமுக்கு வெளியே தான் நிக்கிறா. இப்ப பாத்தீங்கன்னா ரூமுக்கு வெளியவே நின்றுட்டு, அம்மா நான் எது தெரியாம பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருங்க, நான் பேசுனது தப்புதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அம்மா கிட்ட இருந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்ல. இப்ப கிட்ட போய் அவங்க அம்மாவை பார்த்தா அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் தான் காட்டுறாங்க. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸ் அவளோட டீச்சர்னு எல்லாரும் வந்து அவங்க அம்மாக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க.
இவளோட கிளாஸ் டீச்சர் தான் கூடவே உட்காந்து நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப இந்த பக்கம் செங்கு பாத்தீங்கன்னா ஹீரோனுக்கு தான் கால் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஜூயா அந்த காலை அட்டன் பண்ற நிலைமையிலே இல்ல. இந்த விஷயம் இவனுக்கு தெரியாது. இப்ப அவன் கால் பண்ணி பண்ணி பார்த்துட்டு அவன் எடுக்கவே இல்ல. இவனோட ஃபேமிலி எல்லாரும் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா வெண்ணுக்கு உடம்பு சரியில்லை. அவளை செக் பண்றதுக்காக தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப இந்த பக்கம் டீச்சர் பாத்தீங்கன்னா அம்மாக்கு இறுதி மரியாதை செலுத்தணும், அவங்களோட பழைய துணியெல்லாம் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல இவ்வளவு உள்ள போய் துணி எடுக்க போறான். அப்படி எடுக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு லெட்டர் இருக்கு. என்னடான்னு பார்த்தா அவங்க அம்மா தான் சாகுறதுக்கு முன்னாடி அந்த லெட்டர் எழுதி வச்சிருப்பாங்க. இந்த ஜென்மத்துல நான் உனக்கு நல்ல அம்மாவா நடந்துக்கல, அடுத்த ஜென்மத்துல கண்டிப்பா நல்ல அம்மாவா இருப்பேன் அப்படின்னு இவங்க எழுதி வச்சிட்டு இருக்க. என்னாலதான் என் அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவ கதறி ஆள ஆரம்பிச்சிடறான். உடம்பு சரியில்லாதவங்க கிட்ட நான் இப்படி பேசியிருக்கவே கூடாது, என்னாலதான் எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க. டீச்சருக்கு இவளை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. இந்த பக்கம் இந்த செம்பட தலையம் பாத்தீங்கன்னா யான் கிட்ட ஓடி வந்து இவளோட அம்மா இறந்து போன விஷயத்த சொன்ன உடனே யான் பதறி அடிச்சுக்கிட்டு ஓடி வரான். இப்ப அவன் இவளுக்கு ஆறுதல் சொல்லலான்னு வர, ஆனா அவனால சொல்ல முடியல. ஏன்னா லாஸ்ட் டைம் சொல்லியிருப்பான் இல்லையா, உன்னோட அம்மா செத்து போனதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்னு. இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நான் எப்படி இவன் மூஞ்சில முழிப்பேன் அப்படின்னு வச்சுட்டு இவன் உள்ள வராம வெளியவே நின்னுட்டு இருக்கான். இப்ப அவளோட அம்மாக்கு இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. பார்த்தா அவளோட அம்மாவை அவங்க அப்பா சமாதி பக்கத்திலேயே ஒன்னா சேர்த்துடுறாங்க. இப்ப இவங்க எல்லாரும் இறுதி மரியாதை செலுத்திட்டு இருக்கும்போது அந்த இடத்துல யானுமே நின்னுட்டு இருக்கான். எல்லாரும் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் கடைசியா யான் மட்டும் தான் நிக்கிறான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றானா, இப்பவாது உனக்கு நிம்மதியா இருக்கா, எங்க அம்மா செத்து போனதா அவங்கள மன்னிப்பேன்னு சொன்ன, இப்போ உனக்கு சந்தோஷமா இருக்கா, அதை பார்க்கலாம் தான் இங்க வந்தியா, நீ ரொம்பவே சந்தோஷமா இருப்பேன்னு எனக்கு தெரியும். இனிமே நான் வாழ்க்கையில பார்க்க கூடாத ஒரு ஆள்னா அது நீயா தான் இருக்கணும். இன்னைக்கு நான் உன்னை பாக்குறதா கடைசி நாள், இதுக்கப்புறம் நான் உன்னை பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இடத்த விட்டு போக யான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கொற்ற மலையில நின்று அழுதுட்டு இருக்கான். இப்ப இந்த சைடு செங்க தான் காட்டுறாங்க. செங்கு பாத்தீங்கன்னா வெண்ணு கூட ஹாஸ்பிட்டல்ல தான் உட்காந்துட்டு இருக்கான். வெண்ணுக்கு கேன்சர்னு சொல்லியிருக்காங்க. அன்னைக்கு செங்கி கால் பண்ணி வர சொன்னா இல்லையா, அந்த விஷயத்தினாலதான் கூப்பிட்டு அழுதுட்டு இருப்பா. அதனாலதான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ட்ரீட் வச்சு எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அந்த ஊரை விட்டு எங்க வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருப்பா. இப்ப ஹாஸ்பிட்டல்ல இருக்க இவனை பாத்தீங்கன்னா இவளுக்காக பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். இப்ப அடுத்த நாள் ஆகுது. ஜூயா வீட்டை தான் காட்டுறாங்க. ஜூயாவோட பாட்டிக்கு வயசாக ஆக அவங்களுக்கு மறதியும் அதிகமாயிட்டே இருக்கு. இப்ப அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, எங்க என்னோட பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்க, அவங்க வெளியே போயிருக்காங்க, சீக்கிரமே வந்துருவாங்க பாட்டி அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு செங்கு தான் ஓடி வரான். செங்குக்கு இப்பதான் விஷயமே தெரிஞ்சிருக்கு. இப்ப செங்கு வந்து உன்கிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்ல அவளுமே செங்கு கூட தனியா பேசுறதுக்காக போயிடுறா. இப்ப செங்க பாத்தீங்கன்னா, உங்க அம்மாவோட இறுதி மரியாதைக்கு நான் வரல, என்ன மன்னிச்சிரு, நான் வராம இருந்ததுக்கு தனி காரணம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், உன்னோட நிலைமை எனக்கு புரியுது அப்படின்னு இவன் சொல்றான். இப்ப அப்படியே ஒரு பிளாஷ்பேக்கை தான் காட்டுறாங்க. செங்கு எப்படி இந்த இடத்துக்கு வந்திருப்பானா, நேத்து அவங்க அப்பா அவனை கூட்டிட்டு அந்த பொண்ணை பாக்குறதுக்காக போயிருப்பாரு. அவங்க கிளைண்டோட பொண்ணு. அவங்க அப்பா பாத்தீங்கன்னா, டே அந்த பொண்ணு கிட்ட நீ நல்ல விதமா நடந்துக்கணும், ஃபியூச்சர்ல உன்னோட பொண்ணாட்டியே வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இவங்க அப்பா சொல்லிட்டு இருக்க. அப்பதான் அவனுக்கு ஹீரோயினோட அம்மா இறந்து போயிட்டாங்க அப்படின்ற நியூஸ் தெரிஞ்சிருக்கும். இப்ப அவனை பாத்தீங்கன்னா, அப்பா நான் கிராமத்துக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி காரை விட்டு இறங்கிருப்பான். நம்ம ஃபேமிலியை விட அந்த பொண்ணு தான் உனக்கு முக்கியமா போயிட்டாளா அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்க, நீங்க நினைக்கிறத நடக்காது, நான் நினைக்கிறதா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செங்க அந்த இடத்த விட்டு வந்திருப்பான். இப்ப அவங்க அப்பா பாத்தீங்கன்னா நேரா ஹீரோனுக்கு தான் கால் பண்ணிருப்பாரு. ஹீரோனுக்கு கால் பண்ணி அவளை கண்ணா பின்னா திட்டி விட்டுட்டு, உன்னோட வாழ்க்கையும் என் பையனோட வாழ்க்கையும் வேற வேற, அவனோட வாழ்க்கையை வீணாக்கிறாத அப்படின்னு அவர் சொல்லியிருப்பாரு போல. இப்ப அவங்க அப்பா சொன்னது எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் ஹீரோயின் செங் கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கா. இப்ப செங்க பாத்தீங்கன்னா, என் கூட நீ சிட்டிக்கு வர்றதானே அப்படின்னு சொல்ல, இல்ல நான் உன் கூட சிட்டிக்கு வர போறது கிடையாது, நான் இங்கேயே இருந்து என்னோட பாட்டியை பாத்துக்க போறேன் அப்படின்னு இவ சொல்றா. ப்ளீஸ் என்ன நம்ப, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், ப்ளீஸ் என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்லை, நான் உன்னை நம்பி வர முடியாது அப்படின்னு இவ சொல்லிடுறா. உன்னோட அம்மாவோட இறுதி மரியாதைக்கு வராததுனால என் மேல கோவமா இருக்கே அப்படின்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது அப்படின்னு இவ சொல்றா. அப்படின்னா எந்த காரணத்துக்காக நீ என் கூட வரமாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி இவன் கேட்டுட்டு இருக்க. இவ்வளவு பாத்தீங்கன்னா அவங்க அப்பா தான் காரணம்ன்றத சொல்ல முடியாம ஏதோ காரணம் சொல்லி மழுப்பிட்டு இருக்கா. இப்ப செங்க என்ன சொல்றானா, ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாத, நான் உன்னை காதலிக்கிறேன், கண்டிப்பா நான் உன்னை நல்லபடியா பாத்துக்குவேன், நம்ம 2 பேரும் ஒன்னா படிக்கலாம், என் கூட வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்ல என்னால உன் கூட வர முடியாது, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, நீ ஒரு பணக்கார பையன், நான் ஒரு ஏழை வீட்டு பொண்ணு, நான் எப்படி உன்னை நம்புறது, கண்டிப்பா இந்த காதல் செட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவளோட பிரேஸ்லெட்டை கழட்டி இவன் கிட்ட கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு வந்துற. இந்த பக்கம் இவனை பாத்தீங்கன்னா அதே இடத்துல நின்று அழுதுட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் அவனோட அப்பா தான். சரி இவன் அது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு வச்சுட்டு தான் வந்து அடுத்து விட்டு வந்துடுறா. இப்ப அப்படியே இந்த வருஷத்தை தான் காட்டுறாங்க. இந்த வருஷத்துல பாத்தீங்கன்னா யான் உட்காந்து வழக்கம் போல பீர் அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த ஸ்கூல்ல ஒரு பையன் அவன்கிட்ட வம்புழுப்பானே, ஹீரோனை கூட போட்டோ எடுத்தானே, அவன் தான் வரான். டே என்னடா மச்சான், பார்த்து பல வருஷம் ஆகுது, உன் ஆளு வேற வேலைக்கு போயிட்டு இருக்கா, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த செங்கு திரும்ப வந்திருக்கானமே, 2 பேருக்கும் மறுபடியும் பத்திக்க போகுது அப்படின்னு சொல்லி இவன் பத்த வச்சிட்டு இருக்க. யானுக்கு கோவமா வந்துட்டு இருக்கு. ஒழுங்கா விஷயத்துல இருந்து தள்ளிப்பட அப்படின்னு சொல்ல, எப்படா தள்ளி போக முடியும், உன் நிம்மதியை கெடுத்ததானே எனக்கு நிம்மதியா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவன் இப்ப சண்டை போடுற மாதிரி நிக்கும் போது அந்த இடத்துக்கு செங்குமே வந்துடுறான். இப்ப 2 ஹீரோவும் சேர்ந்து அவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்க. அந்த இடமே ரணகலம் ஆயிட்டு இருக்கு. பார்த்தா எல்லாருக்கும் பயங்கரமா அடிபட்டு இருக்க. அந்த பையனை அவனோட ஃப்ரெண்ட்ஸுங்க அங்க இருந்து கூட்டிட்டு போக இவனுங்க 2 பேரும் இந்த பக்கம் வந்துடுறானுங்க. இப்ப இந்த பக்கம் செங்கு
பாத்தீங்கன்னா சண்டை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நேரா ஹீரோயினை பார்க்க தான் போறான். இப்ப அவ கூட பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருக்கான். அவளும் வேலை முடிஞ்சு அப்பதான் வந்துட்டு இருக்கா போல. இப்ப அவனுங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது, இப்பதான் இவ செங்கோட மூஞ்ச பாக்குறா. "என்னாச்சு உன்னோட மூஞ்சிக்கு? யார் கோடு போட்டது?" அப்படின்னு சொல்லி கேட்க, "அது நான் கீழ விழுந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி இவன் எத எதோ சமாளிச்சுட்டு இருக்கான். இப்ப செங்க பாத்தீங்கன்னா, "என்னோட வீட விக்கலான்னு தான் வந்தேன். என் வீடு ரொம்ப தூசியா இருக்கா, ஹோட்டல்ல கூட இடமே இல்ல. இருக்கிற ஹோட்டல்ல எல்லாமே ஃபுல்லா தான் இருக்கு. நான் இன்னைக்கு நடு ரோட்ல தான் நிக்க போறேன்" அப்படின்னு சொல்ல, "சரி புலம்பி தொலையாம என் வீட்ல வந்து தங்கிக்க" அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. எதுக்காக செங் இப்படி கேட்டிருப்பானா, இவனுங்க 2 பேரும் சண்டை போட்டிருப்பானுங்களா அந்த ரவுடி பையன் கூட. அவன் என்ன சொல்லியிருப்பானா, "உன் ஆள சும்மா விட மாட்டேன்டா, அவள ஏதாவது பண்ணிருவேன்" அப்படின்னு அவன் சொன்னத கேட்டவுடனே தான், இவனும் யானும் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்க. யான் தான் சொல்லியிருப்பான், "நீ அவளோட வீட்ல போய் தங்கிக்க. அப்பதான் அவளுக்கு சேஃப்ன்னு." அதனால தான் செங் இப்படி கேட்டிருப்பான். இப்ப அவங்க 2 பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு போய் பார்த்தா, இவங்க வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வீட்ட அடிச்சு போட்டு நொறுக்கி வச்சிருக்கானுங்க. இத பார்த்தோனே இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப அவங்க 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. அடுத்த நாள் ஆகுது. எல்லாத்தையும் கிளீன் பண்ணி முடிச்சுட்டு, செங் அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு யான் தான் வரான். "நான் நெனச்ச மாரியே நடந்துச்சு பாத்தியா? அவன் சரியான பொறுக்கி பையன். அவன நம்பவே முடியாது. நீ எதுக்கும் சேஃப்டிக்காக இங்கேயே இரு" அப்படின்னு சொல்ல, ஓகேன்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. இப்ப அவள பார்த்தோனே இவன பாத்தீங்கன்னா, நைஸா அந்த இடத்த விட்டு நழுவி ஓடிடுறான். யான் இப்படி அந்த இடத்த விட்டு போறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத நாளைக்கு பார்க்கலாம். பாய்.